Hi students, நம்ம லாஸ்ட் வீடியோல வந்துட்டு 9 மல்டிப்ளை அண்ட் 9 டிவிஷன் வந்துட்டு எவ்வளவு ஈஸியா பண்ணலாம் அப்படினு பார்த்தோம். இப்போ நம்ம வந்துட்டு இங்க அபாக்கஸ் வந்து பார்க்க போறோம். நாங்க என்னென்ன மாதிரி வீடியோஸ்லாம் போட போறோம்னு பாத்தீங்கன்னா அபாக்கஸ், ஸ்பீட் மேக்ஸ், அதுக்கு அப்புறம் வந்துட்டு சப்ஜெக்ட் மேக்ஸ். ஓகேங்களா? சப்ஜெக்ட் மேக்ஸ்ல வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதில் ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து அனலைஸ் பண்ணி போடலான்னு இருக்கோம். ஸோ ஸ்பீட் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நாங்கள் 9 டேபிள் சொல்லி கொடுத்த மாதிரியே வந்துட்டு நிறைய சிம்பிளாக எப்படி டேரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ் எடுத்து கவர் பண்ணுவோம். அபாக்கஸ் பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு வீட்டில் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னா, மேடம் எனக்கு வந்துட்டு இது எனக்கு சொல்லித்தர தெரியல, குழந்தை வந்துட்டு சரியாக என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான், ஸோ இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் இருந்தால் எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்காக இந்த மாதிரி அபாக்கஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக இந்த வீடியோஸ் மேக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது அப் டு 9 வரைக்கும் ஆட் பண்ணுறது, லெஸ் பண்ணுறது. இது பேசிக்ஸ் தான். ஸோ பேசிக் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த கிட்ஸ்க்கு வந்துட்டு இந்த அபாக்கஸோட பார்ட்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து அப்பர் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து லோயர் பீட்ஸ் சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து ஹவுஸ் பாயிண்ட். ஹவுஸ் பாயிண்ட் குழந்தைங்களுக்கு சொல்லும்போது ஹவுஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒன்ஸ் பிளேஸ். ஓகேங்களா? யூனிட் ராட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ராட்ஸ். ஓகேங்களா? இது சுற்றி இருக்கிறது இது வந்து ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கிட்ஸ் வந்து சொல்லும்போது இந்த அபாக்கஸை எப்பவுமே கிளியர் பொசிஷனில் தான் வந்துட்டு நம்ம வச்சுட்டு, இப்போ இது 0ல் இருக்குது. ஓகேங்களா? இதில் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. இப்போ இது ரொம்ப பெரிய அபாக்கஸ்ன்றதுனால என்னால் கிளியர் பண்ண முடியாது. பட் கிட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த 2 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி பென்சில் இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சம்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணணும். எங்கே சம்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் பாயிண்ட்டில் தான் வந்துட்டு சம்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பொசிஷன் சொல்லித்தரேன். எப்போவுமே நம்ம இந்த கையில் இந்த பாம் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே இந்த பென்சில் இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த 2 ஃபிங்கர்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா? இது வந்து தம் ஃபிங்கர், இது இண்டெக்ஸ் ஃபிங்கர். இது தம் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர். இப்போ ஃபஸ்ட்டு லோயர் பீட்ஸ்க்கு நான் சொல்லித்தரேன். இது வந்து ஆட், லெஸ், அப் த பீட், டவுன் த பீட். ஸோ ஆட் பண்ணும்போது நம்ம தம் ஃபிங்கர், லெஸ் பண்ணும்போது இண்டெக்ஸ் ஃபிங்கர். ஸோ நான் பாருங்கள், ஃபர்ஸ்ட் add 1, so answer is 2, less 1, answer is 0. So இதான் lower beats உள்ளது. First இருக்க இந்த 4 sums வந்துட்டு இந்த basic இந்த lower beatல இருக்கிற sumக்காக பண்ணது. பார்த்தீங்கன்னா first இந்த நம்பர் இருக்கு இல்லைங்களா, add 2, next add 2, இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருந்தா less அப்படின்னு சொல்லி பண்ணணும். So less 2, 1, 2, less 2 means down the beat. So your answer is 2. Next பார்த்தீங்கன்னா first number 3, add 3, 1, 2, 3. Next number is add 1, next less 1. So your answer is 3. ஓகேங்களா? Next add 4, 1, 2, 3, 4, less 4, 1, 2, 3, 4. Next add 2, 1, 2. So answer is 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், ஆட் 1. இப்போ ஆட் 2 சொல்லும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா 1 போட்டுட்டு இப்போ 2 அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு 1 ஆட் பண்ணியாச்சு, 2ன்னு சொல்லும்போது 1, 2 பீட்ஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1. சார் ஆன்சர் இஸ் 4. இப்போ நம்ம லோயர் பீட்ஸ் பார்த்தோம். லோயர் பீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நான் வந்துட்டு அப்பர் பீடும் இன்க்ளூட் பண்ணி சொல்லி தர போகிறேன். ஸோ அப்பர் பீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் பாயிண்ட்டுக்கு மேலே இந்த சிங்கிள் பீட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து 5 அப்படின்னு சொல்லுவோம். இந்த 5 மட்டும் நம்ம இது மேலே இருக்கிறதுனால less 5, add 5, less 5, both we use index finger. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா 5. நெக்ஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் போட்டு காட்டுறேன். இப்போ ஆன்சர் வந்து 5. ஓகேங்களா? இப்போ என்ன ஆன்சர் கேட்டிங்கன்னா 5, 6 இப்படி கவுண்ட் பண்ணிக்கணும். இப்போ இன்கேஸ் இங்கே 5 இல்லை அப்படின்னா ஆன்சர் வந்து 1. 5 இருந்தது, ஆட் ஆயிருக்குன்னா 5 ஆஃப்டர் 6, 7, 8, 9. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு பீட்ஸ் வந்து மூவ் பண்ணி பழகணும். ஸோ இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்துட்டு உங்களுக்கு அப்பர் பீட்டில் இண்டெக்ஸ் ஃபிங்கர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாருங்கள், இங்கே இருக்க சம்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். 5, நெக்ஸ்ட் நம்பர் 3, 1, 2, 3, நெக்ஸ்ட் லெஸ் 1. ஸோ ஆன்சர் இஸ் 7. நெக்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? add 5, add 2, 1, 2, next less 2, 1, 2. So our answer is 5.
இப்போ என்ன குழந்தைங்க என்ன ஸ்டடி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆன்சர் கேட்டிங்கன்னா இதை வந்து 1 சொல்லிடுவாங்க, இல்லை 5 சேர்க்காமல் சொல்லுவாங்க. இப்போ 5 நம்ம சொல்லணும். 5 இங்கே இருக்குன்னா 5, 6 கவுண்ட் பண்ணணும். 5 வந்து ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா 1 சொல்லி கவுண்ட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5, 3, 1, 2, 3, less 2. So answer is 6. Next 5, 4, 1, 2, 3, 4. Next less 4, 1, 2, 3, 4. Answer is 5. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் அபாக்கஸ் நடத்துகிறேன் அப்படின்றதுக்காக இது எல்லாமே நம்ம கற்றுக்க முடியாது. ஸ்பீடு, நம்ம அபாக்கஸ் எதுக்காக பண்ணுறோம்னா கான்சன்ட்ரேஷன், ஸ்பீட், இதுக்காக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா கிளாஸில் வந்து நம்ம நிறைய ஓரல் சம்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ வந்து நான் இப்போ பேசிக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்காகவும், அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பேசிக்ஸ் வந்து குழந்தைங்க கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காகவும் இந்த வீடியோஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு ஃபர்தராக ஏதாவது உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னை வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது, அதில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.